இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மன் கி பாத் நிகழ்ச்சியின் 131வது எபிசோடில் ரேடியோ வாயிலாக நாட்டு மக்களிடம் பிரதமர் மோடி உரையாற்றினார். அதில் அவர் பேசியதாவது: சமீபத்தில் டெல்லியில் நடந்த AI உச்சி மாநாட்டில் பங்கேற்றதில் மகிழ்ச்சி. செயற்கை நுண்ணறிவின் எதிர்காலம் பற்றி இதில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், நிறுவன தலைவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இதில் 2 முக்கிய விஷயங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. AI உதவியுடன் கால்நடை பராமரிப்பு, அவற்றின் நிலை குறித்து அறிவதையும், பண்டைய ஓலைச்சுவடிகள், கல்வெட்டு பிரதிகளை பாதுகாத்து பராமரிப்பது குறித்தும் எடுத்துரைத்தோம். இதைக் கண்டு உலக நாடுகளின் தலைவர்கள் பிரமிப்படைந்தனர். பழமையான எழுத்து வடிவங்களை AI உதவியுடன் எப்படி படிப்பது, அவற்றை இந்திய, வெளிநாட்டு மொழிகளில் மொழிபெயர்ப்பது குறித்தும் கண்காட்சியில் விளக்கப்பட்டது. இதில் 3 மேட் இன் இந்தியா AI மாடல்கள் அறிமுகம் செய்யப்பட்டன. தற்போது T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை போட்டித் தொடர் நடக்கிறது. அதில் பல்வேறு நாடுகளின் அணியில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த வீரர்கள் இடம்பெற்றுள்ளனர். அவர்கள் வேறு தேசத்திற்காக விளையாடினாலும் நம் வம்சாவளியைச் சேர்ந்தவர்கள் என்பதில் தனி மகிழ்ச்சி. கனடா, அமெரிக்கா அணிகளின் கேப்டன்கள் இந்திய வம்சாவளியினரே. நியூசிலாந்து, UAE போன்ற பல்வேறு நாடுகளின் அணியில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தோர் இடம்பெற்றுள்ளனர். இவர்கள் அந்தந்த நாடுகளுக்கு மட்டுமின்றி இந்தியாவிற்கும் பெருமை சேர்க்கின்றனர். கேரளாவைச் சேர்ந்த அருண் ஆப்ரஹாம் ஷெரின் தம்பதியின் 10 மாத குழந்தை மூளைச்சாவு அடைந்தது. கடும் மன கஷ்டத்தையும் தாங்கிக் கொண்டு அவர்கள் தங்கள் சோகத்தை விட பிறர் நலன் முக்கியம் என எண்ணி முடிவெடுத்தனர். தங்கள் குழந்தையின் உடல் உறுப்புகளை தானம் செய்தனர். அதன் மூலம் பலருக்கு மறுவாழ்வு கிடைத்தது. மிக குறைந்த வயதில் உறுப்பு தானம் செய்தோர் பட்டியலில் அந்த குழந்தையின் பெயர் இணைந்துள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தோர் உடல் உறுப்பு தானம் பெற்று சிறப்பான பல சாதனைகள் படைத்து வருகின்றனர். நாட்டு மக்கள் மனதில் உடல் உறுப்பு தானம் பற்றிய விழிப்புணர்வு அதிகரித்துள்ளது. பிப்ரவரி 23ஆம் தேதி ராஜாஜியை நினைவுகூரும் வகையில் ஜனாதிபதி மாளிகையில் அவரது சிலை திறக்கப்படும். சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரலாக அவர் மிகச்சிறப்பாக பணியாற்றினார். அதிகாரம் என்பதை கடந்து சேவை என்பதை அவர் முதலாவதாக கொண்டிருந்தார். ஜனாதிபதி மாளிகையில் இடம்பெற்றுள்ள பிரிட்டிஷாரின் சிலை அகற்றப்பட்டு அந்த இடத்தில் ராஜாஜி சிலை நிறுவப்படும். சைபர் கிரைம், டிஜிட்டல் அரெஸ்ட் போன்ற மோசடிகளிலிருந்து தப்பிக்க மக்கள் கவனமாக இருக்க வேண்டும். KYC விவரங்களை தங்கள் வங்கிக் கிளைகள் அல்லது அங்கீகரிக்கப்பட்ட ஆப்களின் மூலமே பதிவு செய்யுங்கள். டிஜிட்டல் பண மோசடி நபர்களிடமிருந்து தப்பிக்க எப்போதும் விழிப்புடன் இருங்கள். மண்ணை பொன்னாக்கும் விவசாயிகள் பாரம்பரிய அறிவு மற்றும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறப்பான முறையில் விவசாயம் செய்து வருகின்றனர். கேரளாவின் திருச்சூரில் ஒரே வயலில் 570 வகை நெல் பயிரிடப்படுகிறது. இது எவ்வளவு மகத்தான விஷயம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நாட்டின் சில தலைவர்கள் மக்கள் நலன் சார்ந்து இயங்கியவர்களாக இருந்துள்ளனர். அவர்கள் செய்த சேவையால் மக்களின் மனங்களில் நீங்காத இடம் பிடித்துள்ளனர். அப்படிப்பட்ட தலைவர்தான் ஜெயலலிதா. வரும் 24ஆம் தேதி ஜெயலலிதாவின் பிறந்த நாள். அவரின் பெயரை சொன்னதுமே தமிழக மக்களின் முகத்தில் புன்னகை பிறக்கும். பெண் சக்தியின் மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்ந்தவர் அவர். பெண்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தியவர். மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் சிறந்து விளங்கியவர். தேசபக்தி மிக்க தலைவராக திகழ்ந்தவர். நான் அவரை சந்தித்த நிகழ்வுகள் இன்னும் என் மனதில் பசுமையாக உள்ளன. நான் குஜராத் முதல்வராக பதவியேற்ற போது 2 முறை பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தார். அவரது அழைப்பை ஏற்று பொங்கல் பண்டிகை சமயத்தில் நான் சென்னை சென்றிருந்தேன். நாங்கள் மாநில முதல்வர்களாக இருந்தபோது அவரவர் மாநிலங்களில் நல்லாட்சி குறித்த விஷயங்களுக்காக இருவரும் அவ்வப்போது பேசிக் கொள்வோம். அந்த நினைவுகள் என்றும் நினைவில் இருக்கும். விரைவில் பொதுத் தேர்வை எழுதவுள்ள மாணவர்கள் தைரியத்துடன் அதை எதிர்கொள்ளுங்கள். எவ்வித பதற்றமும் இன்றி தேர்வை எழுதுங்கள். தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ரம்ஜான், ஹோலி பண்டிகை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பண்டிகைகளை உள்நாட்டு பொருட்களை வாங்கி கொண்டாடுங்கள். உள்நாட்டு வியாபாரிகளுக்கு கை கொடுங்கள் என்றார். ஜெயலலிதா அவர்களுக்கு ஏன் நினைவஞ்சலிகள் சமுதாயத்திற்கு அவர் ஆற்றிய சேவை என்றும் நினைவில் இருக்கும்.